என் தந்தையின் அரசியல் பயணம் இன்னும் என்னை மேம்படுத்தி பொறுப்புள்ள ஒரு மகனாக உருவெடுக்க வைக்கிறது என்று சொல்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களின் மகன் சஞ்சய். ரெண்டு நாட்களாக நேற்றிலிருந்து இன்று வரை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரலாக ஓடிக்கிட்டு இருக்குது நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களின் மகனின் இன்டர்வியூ டிடி அவர்களோடு. எல்லாருமே பார்க்குற எல்லாருக்கும் கண் எங்கே இருக்கும் அப்படின்னா வார்த்தைகளில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா காதும் கண்ணும் அங்கே தான் போகும். ஏன் தெரியுமா? ஏதாச்சும் அங்கே நடந்துராதா? அந்த வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வெளியில் வந்து நம்மளுடைய தலைவரை பற்றி நெகட்டிவாக ஏதாச்சும் சொல்லிட மாட்டாங்களா? அதை வச்சு ஆப்படிக்கணும்னு அலைகிற இந்த அரசியல்வாதிகளும் சாணக்கியர்களும் சீமான் போன்றவர்களும் சாட்டை போன்றவர்களுக்கும் செருப்படியாக பேசிவிட்டு சென்று விட்டார் எங்கள் அண்ணன் மகன், எங்கள் பிள்ளை. அதாவது என்னோட ஹீரோ யார் அப்படின்னா, அந்த ஹீரோவா ரோல் மாடலா எடுக்கிறதுக்கு அந்த இடத்தில் தகப்பன் நடந்திருக்க வேண்டும் வாழ்நாட்களில். அந்த இடத்தை மகனுக்கு உருவாக்கி கொடுப்பதற்கு தன்னை எவ்வளவு அழகாக செதுக்கி இருக்க வேண்டும் வாழ்நாட்களில். அந்த செதுக்கிய மனிதனை பார்த்து பெருமையுடனும் பாசத்துடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள தாய் சொல்லி கொடுத்திருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. இது எல்லாம் இருந்தாதான் அந்த குடும்பத்திலிருந்து பக்குவமா ஒரு 2 பிள்ளைகளை வெளியில் எடுக்க முடியும் என்பதற்கு சான்றுதான் முதலமைச்சர் வீட்டில் இருந்து வந்திருக்கும் சஞ்சயின் கதை. நாம இப்ப நம்மளுடைய மதிப்புமிக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசியலுக்கு வந்ததிலிருந்து அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எமது மதிப்புக்குரிய சங்கீதா அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ எடுத்தாலும் சஞ்சய் அவர்களே. நானே ரொம்ப ஆக்ரோஷமாக நிறைய வீடியோஸில் பேசி போட்டிருக்கேன். இது பற்றி பேசுறதுக்கு யாருக்குமே அருகதை கிடையாது. அது அவரோட பர்சனல் விஷயம். அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு இன்டர்வியூ பார்க்கும்போது பேசின இவங்களுக்கெல்லாம் ஒருத்தர் வந்து வெளியில் ஏதாச்சும் ஒன்று சொல்ல மாட்டாங்களா? ஃபேமிலியில், ஃப்ரெண்ட்ஸில், எனி ஒன் இன் வெரி க்ளோஸ்ட் பர்சன் நம்மளுடைய சிஎம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய யாராச்சும் வந்து அப்படியெல்லாம் இல்லை இப்படித்தான் அப்படின்னு சொல்ல மாட்டார்களா அப்படின்னு ஏங்கி கிடந்த உள்ளங்களுக்கு, அதாவது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களையும் அந்த குடும்பத்தையும் நேசிக்கக்கூடிய உள்ளங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் இருந்தது சஞ்சயின் வார்த்தைகள். அதாவது டிடி கேட்குறாங்க, ஹாலிவுட்டில் யாரையாச்சும் கொண்டு நடிக்க வைக்கணும் இந்தியாவில் இருந்துன்னா யாரை கூட்டிகிட்டு போவீங்க? அஃப்கோர்ஸ் அப்பா தான். அப்போ அதை சொல்லும்போது இப்போ இதுவரைக்கும் நாம கேட்ட நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்க, வார்த்தைகளை கேளுங்க, நம்மளுடைய அரசியல்வாதிகள் பேசியதை கேளுங்க. கேட்கும்போது அவ்வளோ, அதாவது ஒரு தகப்பனோட ஐடென்டிட்டியை வச்சிக்க கூடாம நினைக்கிற அளவுக்கு நம்ம தலைவர் என்ன செஞ்சிட்டாரு. இந்த மனுஷன் வெளியில போகும் வரும்போதெல்லாம் மக்களோட இவ்வளோ பாசமா அன்பா இருக்கிறாரு, பிள்ளைகளோட இப்படி இது என்னது இதுன்னு நம்ம பல விதமா வந்து நம்மளை யோசிச்சு குழப்பி விட்டுடுப்பாங்க. ஆனாலும் அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய முதலமைச்சர் மேல இருந்த நம்பிக்கை நமக்கு யாருக்குமே விட்டு போகல. ஏன்னா நாம உண்மையா ஒருத்தரை நேசிக்கிறோம், அவர் தவறானவராக இருக்க மாட்டார் என்றுதான் இந்த பிரபஞ்சம் சொல்கிறது. நேற்று அதுக்கான சான்று ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா, அரசியலுக்கு வந்த பின்பு உங்களுக்கு என்னவாக அந்த இடம் இருக்கிறது, எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். அதன் வழியில் நானும் என் குடும்பமும் செல்கிறோம் என்று அவர் சொல்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நம்ம சமீப காலமாகவும் சரி, கடந்த அரசியல்வாதிகளோட பிள்ளைகளும் சரி, கடந்த அரசியல்கள்லையும் சரி, சாதாரண குடும்பங்கள்லையும் சரி, நம்மளுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் ஓர் ஃபேமிலி, எனி ஒன் அவங்க ஒரு ரிச்சஸ்ட் பீப்புளாக இருந்தால் அவங்ககிட்ட இருந்து அவங்களுடைய பிள்ளைகளோட ஆக்டிவிட்டிஸ் டோட்டலாக மாறும். அதாவது இன்று எப்படி சக மனிதரும் என் நாட்டு மக்கள், என் மனிதர்கள், என் தாய் தந்தை, என் மக்கள், என் பிள்ளைகள், என் சகோதரங்கள், என் நண்பன் நண்பீஸ் அப்படின்னு ஒரு அருவருப்பு தன்மை கூட இல்லாமல் தோளோடு சாய்த்து கொள்ளும் ஒரு சிஎம்ஐ நீங்கள் நேரடியாக காண்கிறீர்களோ, அதே போலதான் அந்த பிள்ளைகளும் என்பதற்கு ஒரு சான்று. அது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அதை யார் கொண்டு வளர்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஒரு தாயும் தந்தையும் தான். தந்தையை ஹீரோவா எடுத்துக்கிறதுக்கு ஒரு மகனுக்கு என்ன எப்படி அப்படின்னா, அவ்வளவு சீக்கிரம் சடனாலாம் பிள்ளைங்க எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட அவ்வளோ அப்சர்வேஷன் இருக்கும் குழந்தைங்க கிட்ட. அதை நீங்க ஊர்ந்து நோக்கி பார்க்கணும். அதே மாதிரி ஒரு நல்ல பழக்க வழக்கம் அப்படின்றது ஒரு தாய்கிட்ட இருந்து வரணும் பிள்ளைகளுக்கு. காரணமே அப்படி சொல்றேன்னா, அதாவது மதிப்புக்குரிய அண்ணியார் எங்களுடைய சகோதரி சங்கீதா அவர்கள், இந்த பண பட்டுவாடா இது எதுவும் என் பிள்ளைகளையும் என்னையும் எந்த மோகத்திலும் தள்ளாது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று. ஏனென்றால் தாயாக நான் ஒரு மகளாக இருந்தபோது என் தந்தையோடு அனைத்தையும் அனுபவித்து விட்டுத்தான் நான் தளபதியின் கரம் பிடித்தேன்.
அப்ப இது எல்லாம் என் பிள்ளைகளுக்கு எதுவுமே இல்லைன்னு அவங்க வளர்த்துருக்காங்கன்றதுக்கு சான்று என்னன்னா, அந்த பிள்ளைகளுடைய அடக்கமான வார்த்தைகளும் ஒழுக்கமான நடத்தையும் தான் நமக்கு பார்க்குறோம். அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நிறைய பேர் நீங்க முன்வைக்கலாம். ஏதாச்சும் ஒரு பிரம்மாண்டமான மேடையில ரொம்ப கிளாஸியா பிரம்மாண்டமா அந்த பிள்ளைகளை பார்த்துருக்கிறீங்களா? நிறைய இப்ப இவர் எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான நட்சத்திரம், நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தளபதி விஜயாக இருந்த பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி. ஆனா என்னைக்குமே ரொம்ப ஆடம்பரமான உடையோடும் ஆடம்பரமான எண்ணங்களோடும் ஆடம்பரமாகவும் தங்களை வெளிக்காட்டிக் கொள்வதாகவோ எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் இல்லாம நார்மலா பார்க்கக்கூடிய 3 தங்கங்கள் அப்படின்னா சங்கீதா அவர்களும் அவர்கள் பெற்றெடுத்த 2 குழந்தைகளும். எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு வீடியோ இருக்கான்னு தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க. அப்போதெல்லாம் என் மனம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். எத்தனை பணம் பட்டுவாடா, எவ்வளவு பதவி, எவ்வளவு இதுகள் இருந்தாலும் நம் பிள்ளைகளுக்கு நாம் என்ன சொல்லி வளர்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அதே போல இந்த இன்டர்வியூல ஒன்று அவர் சொல்லியிருக்கார், உன்னோட ஐடென்டிட்டியை நீ தேடி எடுத்துக்கொள். ஆல்வேஸ் நான் உன் கூட தான் எப்பவுமே இருப்பேன். எனிதிங் உனக்கு தேவைன்னா நீ என்கிட்ட கேட்கலாம். ஆனா உன்னோட ஐடென்டிட்டி என்னன்னு நீ முடிவு பண்ணி அதுக்குள்ள நின்றதுக்கு அப்புறம் எந்த நேரமா இருந்தாலும் அப்பா உன் அருகிலேயே நிற்பேன்னு மார்தட்டி சொல்லிக் கொள்கிறார். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, முன்னுக்கு பிறனான எவ்வளவோ விடயங்கள் வந்த போதும் இந்த பிள்ளைகளும் சரி சங்கீதா அவர்களும் சரி வெளிவந்து எந்த விடயங்களையும் சொல்லவில்லை. அவர் வாழ விருப்பமில்லை என்பதை ஒரு சான்றாக டிவோர்ஸ்ல அனுப்பியிருந்தாங்க. அதுக்குள்ளும் என்ன உண்மைகள் ஒளிந்து இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது நமக்கு தேவையில்லை. அது அண்ணாவுக்கும் அவங்களுக்குமான பர்சனல். ஆனால் பிள்ளைகள் எந்த விதத்திலையும் அட்டாக் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த முத்தான பிள்ளைகள் 26 வயதிலையும் எல்லாவற்றையும் பார்த்து வந்த ஒரு பிள்ளை, வெளிநாடுகளிலும் சரி நம்மளுடைய தமிழ்நாட்டிலும் சரி, தந்தைக்கு பின்னாலும் சரி, இந்த 26 வயசில் 26ஆம் ஆண்டிலும் சரி அவர் சொல்கிற ஒரு விடயம், என் தந்தை அரசியலுக்கு வந்த பின்பு எனக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கு. நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், என் குடும்பத்தை நான் கரெக்டாக நடத்த வேண்டும், அவர்களோடு கரெக்டான ஒரு செக்யூரிட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெச்சூர்டா அதை ஃபீல் பண்ணி அவர் பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இந்த வயசுல இதை பேசுறாங்க. வெளிநாடுகள்ல நாங்க நிறைய குழந்தைங்களை பார்க்குறோம், பிள்ளைங்களை பார்க்குறோம். ஒரு 15 வயசு தாண்டிருச்சு அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு செட்டில்டு ஃபேமிலினா ஒரு வணக்கம், ஒருத்தவங்களை பார்த்து பேசுறதே ஒரு திமிருத்தனமா தான் அங்க இருக்கும். தாய் தந்தை மிரட்டணும், சொல்லு வணக்கம் சொல்லு, அவங்கள பார்த்து வணக்கம் சொல்லு, ஏன் திணிக்காதீங்க உங்க பிள்ளைங்கிட்ட, அது அவங்களுக்கா தோணணும். அப்படி நீங்க தான் வளர்த்து இருக்கணும். இப்ப வெளிநாட்டிலே வாழ்ந்த இந்த பிள்ளைகளுக்கு எப்படி குணம் இருந்திருக்கணும்னு நீங்க ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. நாம அரசியல்ல பார்த்துருக்கோம். அப்போது சொன்னது மாதிரி தான், லண்டன்ல நாங்க பப்புக்கு போவோம், அதுக்கு போவோம், இதுக்கு போவோம், லவ் பண்ணுவோம், அதை பத்தி யாரும் கேட்கக்கூடாது, ஏன்னா அது அவங்களோட பர்சனல். அதே போல அப்பா சேர்த்து வச்ச சொத்துல நான் குளிர்காஞ்சி வாழுவேன் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகளை தான் நம்ம நிறைய பார்த்திருப்போம் வளர்ந்த குடும்பங்களில். அதாவது வெல் செட்டில்டு ஃபேமிலி. என்ன அவசியம் வேண்டியிருக்கு என் பிள்ளை உழைக்கணும்னு, என்ன அவசியம் வேண்டியிருக்கு என் பிள்ளை இப்படி இருக்கணும், என் பிள்ளை ராஜா, நான் சேர்த்து வச்சிருக்கேன் சொத்து அப்படின்னு மாறுதட்டி கொண்ட அரசியல்வாதிகளும் சரி, மாறுதட்டி கொள்ளும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸும் சரி, நல்ல வளர்ந்த குடும்பங்களும் சரி. அப்படி செய்யும் பொழுது உங்க பிள்ளைகள் சோம்பேறிகளாக மாறிவிடுவார்கள். இன்று அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி என்னன்னா, நான் விஜய் மகனாக வருவதை விட சஞ்சய் டைரக்டரா வருவதை நான் பெருமைப்படுகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவருக்கு கன்வே பண்ணியிருக்காரு. இதை வைத்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணி பேசினாங்க. லைக்கா கிட்ட ஏன் போகணும், இவ்வளவு சொத்து இருக்கு, அப்பா கொடுத்துருக்க கூடாதா, அப்பாவுக்கே காசு கொடுக்கல என் பிள்ளைக்கு, அதனால்தான் லைக்கா தான். அப்படி இல்லை, அவர் அதையும் அழகா சொல்றாரு. கத்தி படம் எடுத்தது லைக்கா, அதில் ஒரு எமோஷன், ஒரு சென்டிமெண்ட் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவியையும் அவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அப்போ என் தந்தைக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது லைக்காவில். நான் டைரக்டராக போகும்போது அவர்களே எனக்கு ப்ரொடியூசராக வந்தது எனக்கு பெருமையாக இருக்குது. ஸோ அந்த இடத்த நான் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மகன். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, என்னை பொறுத்தளவில் இதுல இருந்து நிறைய நெகட்டிவிட்டிஸ்லாம் நம்ம பேசினாலும், அரசியல்வாதிகள் பேசி இருந்தாலும், நான் ரொம்ப பாசிட்டிவா பாக்குறேன். என்ன அப்படின்னா, ஒரு பிள்ளையின் வளர்ப்பு, நான் திருப்பி சொல்றேன், ஒரு பிள்ளையின் வளர்ப்பு ஒரு தாயை சார்ந்தது. பிள்ளை நல்ல ஒரு மகனாகவும் தங்கள் சகோதரத்தை
கையோடு பற்றி கொண்டு அவளை பற்றி என் நேரமும் நினைச்சு அவள் தான் எனக்கு முதலானவள் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு இடத்தையும் தாய் தந்தை இருவராலும் தான் நிரப்ப முடியும். அவர்கள் வளர்த்த வளர்ப்பால் தான் நிரப்ப முடியும். அதையும் தாண்டி பிள்ளைகளும் அதை ஒரு கணத்தில் உணர வேண்டும் என்பதற்கு சஞ்சய் நல்லாவே பேசியிருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க பாருங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களின் மகன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு டைரக்டராக தனக்கான முத்திரையை பதிப்பார் என்று நாம் நம்புவோம். கண்டிப்பாக அவருக்கு பின்னாலும் நாங்கள் நடப்போம். அவருக்கு பின்னாலும் நாங்கள் என்கரேஜ் பண்ணி இருப்போம். அவர் சொல்லியிருக்காரு, லாட் ஆஃப் லவ், லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மீ. அதாவது என்னை எல்லாரும் நேசிக்கிறார்கள், என்னை என் குடும்பத்தை நேசிக்கிறார்கள் என்பதை நான் வளர்த்த இடத்தில் காண்கிறேன். அதையும் தாண்டி நெகட்டிவிட்டியான கமெண்ட்ஸ் வருகிறது, அதையும் நான் படிக்கிறேன். மற்றவர்களின் எண்ணங்கள், அது மற்றவர்களோடு. ஐ நோ ஹூ ஐ ஆம், எனக்கு தெரியும் நான் யாருன்னு. ஸோ நான் என்ன செய்யணும், என்னை பிடித்தவர்களும் இருக்கிறார்கள், நான் செய்யும் வேலை மக்களுக்கு பிடிக்கும் என்பதை நான் நம்பி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நிறைய பேஷனாக வருவாங்க வரும்போது, ஆனால் அடக்கமான விடயங்களும் அமைதியான சொற்பொழிவுகளும் அழகான சிந்தனையும் என்னைக்கும் சிதறாமல் இருக்கும் மக்களிடையே என்பதற்கு சான்று தான் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள். அவர்களில் வழிவந்து அவர்கள் இரத்தத்தில் வந்த பிள்ளை எப்படி இருக்கும் அப்படி என்றா வேற என்ன சொல்ல, இப்படித்தான் இருக்கும்.